சோறு சாப்பிட கூட்டத்தை பத்தியா அவதியா இந்த இடமே நிறைஞ்சு இருந்துச்சு. எவ்வளவு வருஷம் இருந்துச்சு? பூரா சாம்பார் சோத்தை தின்னுபிட்டு போய் வீட்டுல போய் குப்புற கடிச்சு படுத்துட்டியா? யாரு சொன்னது? இந்த கையில கொண்டு வந்து இந்த விளக்கு இதெல்லாம் கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு வருவாங்க. எப்ப நாடகம் முடிஞ்சோடனே 1:30 மணிக்கு வருவாங்க. நாடகம் முடிஞ்சோடனே சரி அதான் இந்த இருக்கிற 10 பேராது இங்கிட்டு குய்யம்மா இங்கிட்டு பாருங்க தான் இருக்கிற 10 பேர். ஆமா எரிச்சலா இருக்கு. இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு அப்படி எரிச்சலா இருக்கு. இங்க பாருங்க நேத்து பார்த்ததுக்கு இன்னைக்கு அப்படி ஆப்போசிட்டா இருக்கு. பாருங்க அரை மணி நேரமா பப்பன்கார் உள்ள உட்காந்து பவுடர் போட்டு வெளியில வந்தா நீங்க குண்டியை திருப்பிட்டு அங்கிட்டு உட்காந்துருக்கீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வேதனை தான் இருக்கு. சரி இருக்கட்டும், எங்கிட்ட இருந்தா சரித்தான். ஆமா இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடாது மேற்கொண்டு. ஆமா அன்பு சார்ந்த பெரியவர்களே, ஆட்சமத்த தாய்மார்களே, நாடக கலா ரசிகர் மக்களே, இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதி ரசிகர்களே, காலையில் கடை சென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே, என்ற இந்தியாவை வருங்கால வல்லரசு கூடிய இளைஞர்களை தலைவர்களே, கடமை கண்ணிய கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தனை என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த வனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா பூரா அற்புதமான முறையில் இந்த தெய்வத்தை வணங்கி பூரா பெண்கள் ஊரா குத்துகளுக்கு பூஜை நடத்தி மாங்கலிய நல்லா நினைச்சிருக்கணும். வயசு பொம்பளை பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும். நம்ம குடும்பம் குட்டிலாம் நல்லா பிள்ளை குட்டிலாம் சந்ததிகளாம் நல்லா இருக்கணும். இந்த தெய்வத்தை வேண்டிட்டு வந்து உட்காந்துருக்கா. உங்க எல்லாருக்குமே நன்றி நன்றி. ஆமா தெய்வங்களுக்கு பூராத்துக்கு நன்றி 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 நன்றி. வராதவளுக்கும் நன்றி வராதவளுக்கு நன்றி. அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். அதனால நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. ரொம்ப அமைதியா இருந்து இந்த நாடகத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு அமைதியா இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முதல்ல சோறு ஓட்டலுக்கு நன்றி சொல்லணும். ஆமா அற்புதமான முறையில் எங்களுக்கு மட்டும் இல்லாம இங்க நாடகம் பார்க்க வந்த எல்லாருக்குமே நீங்க கொலைப்பட்டினியோட நீங்க நாடகத்தை பார்த்தா அந்த வவுத்தரிச்ச எங்களை சேர்ந்தாலும் சேரும். நீங்க நல்ல வயிறு முட்டை நல்லா சாப்பிட்டு இந்த நாடகத்தை பார்க்காம எப்படியாவது ஓடுங்க, இல்லைன்னா குப்புற கடிச்சு படுங்கன்னு நீங்க அன்னதானம் சோறு ஓட்டிய வருங்க. அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. உப்பிட்டவரை உள்ள வரையும் நின்று இருக்கேன். இன்னைக்கு சொந்தக்காரனுக்கு முத கொண்டு வக்கனையா கரிச்சு ரசிச்சு பொறிச்சு போடுறோம். நம்ம சோத்தை தானே திங்கிறேன். சரி நம்ம சோத்தை தின்னுபிட்டு நம்ம வீட்டு வாசப்படியே இப்படி தாண்டானா இல்லையோ சரி நம்மளை தானே கோத்தாங்கம்மான்னு பேசிட்டு போறேன். என்ன சொல்றேன்? நாடக நடிகர்களுக்கு எல்லாருக்கும் நீங்க சாப்பாடு ஓட்டிய வருங்க, அன்னதானம் போட்டிய வருங்க. நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்யா. ஆமா நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமா ஏன்னா ஒருத்தன் குடிச்சு விட்டு பொண்டாட்டி அடிச்சிருக்கேன். குடிச்சு விட்டு பொண்டாட்டி அடிச்ச உடனே பொண்டாட்டிக்காரி என்ன பண்ணிட்டா போய் கோர்ட்ல போய் கேஸை கொடுத்துட்டா காவல்துறைகிட்ட.
கேஸை கொடுத்த உடனே கோர்ட்டுக்கு போயிருச்சு கேஸ். விவரமான ஆளு. ஆமா. கேஸ் கோர்ட்டுக்கு போன உடனே நீதிபதி கூப்பிட்டு இவனை கூப்பிட்டு கேட்கிறாரு. சரி, இங்க வா, இங்க வா. குடிச்சுட்டு பொண்டாட்டி அடிச்சியா? இவரானார். உண்மைதான். என்ன அங்கே போய் போய் சொல்ல முடியாதுல்ல? ஒத்துக்கிட்டேன். ஆமா சார். பாலே நீதிபதி சொல்றாரு. பாலே பலே குற்றத்தை ஒத்துக்கிட்டேன். வெள்ளக்காரனுக்கு பிறந்து உனக்கு தண்டனை தரப்போறேன் அப்படின்னு இவன் சொல்றான். இந்த குற்றவாளியை நிக்கிறவன் என்ன எதுக்கும் என் தரப்பு வாதத்தையும் கேட்டு சொல்லுங்க. அது சரி, நியாயம் தானே. நான் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிச்சு தப்புத்தேன். ஏன் குடிச்ச? இல்ல இந்த சாரைய கடையை யாரு வச்சு நடத்துறா அப்படின்னு கேட்டிருக்கேன். சரி, அதுக்கு என்னப்ப? இல்ல ஏசமே சும்மா சொல்லுங்க, சாரைய கடையை யாரு வச்சு நடத்துறாங்க? ஏன் அரசு நடத்துது, அரசாங்கம் நடத்துது. அந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய சாராய கடையில நான் ஒரு பயனாளி. பயனாளி பயனாளி நான் குடிச்சேன். அப்ப பொதுவா ஒரு அரசு பணியை தடுக்க போகும்போது, அரசாங்க பணியை தடுக்கும் போது யாரு செஞ்சாலும் அந்த அரசாங்க பணியை தடுக்கும் போது முதல்ல காவல்துறை கிட்ட போய் மனு கொடுப்போம். குற்றம் செய்வனோட குற்றம் செய்ய மனு கொடுப்போம். காவல்துறை விறுவிறுன்னு வருவாங்க. வந்து முதல்ல வாக்குவாதத்தில் ஈடுபடுவார்கள். அதுக்கடுத்து தடியடி பிரயோகம் நடத்துவார். நான் அரசு நடத்தக்கூடிய சாராய கடையில் நான் பயணிக்கிறேன். நான் பயணிக்கிறதை என் மனைவி தடுத்தால் இந்த அரசு நாளடைவில் நலிவுற்று போய்விடும். அதனால் காவல்துறை வரும் முன்பதற்கு முன்பே அந்த சட்டத்தை நான் கையில் எடுத்து என் மனைவியை அடித்தேன் அப்படின்ட்டான். நீதிபதி பார்த்தாரு, உனக்கு விடுதலை போடா அப்படின்ட்டாரு. இன்னைக்கு நாட்டில் அப்படித்தான் இருக்கு. பூரா நிலைமை அப்படிலாம் மோசமா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது தண்ணி அடிச்சுட்டு நாடகத்தை கெடுக்க போகும்போது, ஐயோ அப்போ லட்சக்கணக்கில் செலவழிச்சு வைக்க போகும்போது இந்த ஆளுக்கு 125 ரூபாய்க்கு சரக்கப்பட்டு நாடகத்தையும் கெடுத்து போறது நாங்க வர்றவங்களையும் ஓத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காது. ஆமா, நிலைமை அப்படி இருக்கு. அதனால அமைதியா இருந்து நாடகம் கண்டு கழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு சொல்லுனேன். 145 அதானேப்பா விவரமா இருக்காரியா? ரேட்டு கூடிடுச்சா? 20 ரூபாய் ஏத்திட்டுருக்காங்க. இவ்வளோ ஓண்ட சொல்லாம ஏத்திருக்காங்க பாருங்க, எடுவட்ட முண்டைய. சரி இருக்கட்டும். அதனால அமைதியா இருந்து நாடகத்தை பாருங்கள் சொல்லிக்கொண்டு நாடகத்தை தூங்குறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு கொடலு கட்டு துடிக்காதே. குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு கொடலு கட்டி கிடக்காதே. நீ குடிச்சிருந்தா ஊரு நல்லம் மதிக்காதே, உன் வீட்ட ஒரு கழுத கூட மிதிக்காதே. குடிக்காதே தம்பி குடிக்காதே. நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை, அதை தொட்டவன லேசுலதான் விட்டதும் இல்லை. நல்ல மனுஷன் சாராயத்தை தொட்டதும் இல்லை, அது தொட்டவன லேசுலதான் விட்டதும் இல்லை. பைய கரைஞ்சு போகும் சில்லறதாப்பா, பைய கரைஞ்சு போகும் சில்லறதாப்பா. ஓ பரம்பரைக்கு மிஞ்சிறது கல்லறதாப்பா, ஓ பரம்பரைக்கு மிஞ்சிறது கல்லறதாப்பா. குடிக்காதே தம்பி 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 குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு புட்டு கொடலு கட்டி கிடக்காதே. பாடுபட்டு படைச்ச தேர்த்து முடியில் விடாதே, ஓ பிள்ளை ஊட்டி எல்லாரையும் தெருவில் விடாதே. பாடுபட்டு சேர்த்த பணத்தை குடியில் விடாதே, உன் உள்ள கொட்டி அத்தனையும் தெருவில் விடாதே. மனுஷனோட ரத்தத்தை அட்ட குடிக்கும், மனுஷனோட ரத்தத்தை அட்ட குடிக்கும். ஓ மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும். மனைவி மக்கள் குடும்பத்தையே பட்டை குடிக்கும். குடிக்காதே தம்பி 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 குடிக்காதே தம்பி குடிக்காதே, நீ குடிச்சு விட்டு குடலு கட்டு குடிக்காதே. விளக்கு வச்சா ஆணு பெண்ணு சேர்ந்து குடிக்குது, இது வசதியுள்ள பெரிய இடத்தில் நானும் நடக்குது. விளக்கு வச்ச ஆணு பெண்ணு சேர்ந்து குடிக்குது, இது வசதியுள்ள பெரிய இடத்தில் ஆண்டு நடக்குது. இன்னைக்கு காலையில
கைபேசியில பார்த்தேன். சத்தியமா சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். காலையில கைபேசியில பார்த்தேன், சாராய கடைக்கு போய் சாராயம் வாங்க தேவையில்லையா, உண்மையத்தான் போட்டுக்காங்கப்பா. குரோம்ல போனோம்னா ஒரு ஆப் ஒன்று சொல்றாங்க. சரி, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா 18 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும் சரக்கு வருமா. ஆர்டர் பண்ணா அரை மணி நேரத்தில் கொண்டு வருவாங்களாம். சத்தியமாயா? என்னையா சொல்ற? குரோம்ல போய் ஒரு ஆப் ஒன்று சொல்றாங்க. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணோம்னா யார் வேணாலும் குடிக்கலாமா, ஆண் பெண்ணு யாரும் பாகுபாடு இல்லையா. சரி, 18 வயசுக்கு மேல இருக்கணுமா. ஓ, வயசு. ஆர்டர் பண்ண அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு சரக்கு வந்து சேருமா. அப்ப ஆம்பளையும் பொம்பளையும் குடிக்காம அப்புறம் என்ன மயிரையா பிடிக்குவாங்க. விளக்கு வச்சா ஆணு பெண்ணு சேர்ந்து குடிக்குது. இது வசதி உள்ள பெரிய இடத்தில் ஆடு நடக்குது. பால் குடிக்கும் தான் குடிக்கும் தாய்மையின் ஜாதி. பால் குடிச்சா தான் குடிக்கும் தாய்மையின் ஜாதி. இது தான் குடிச்சா என்னவாகும் இயற்கையின் நீதி. தான் குடித்தால் என்ன ஆகும் இயற்கையின் நியதி. குடிக்காதே தம்பி தம்பி தம்பி, குடிக்காதே தம்பி குடிக்காதே. நீ குடிச்சு போட்டு குரலை கட்டி கிடைக்காது. மாறு மீச குடிச்சவங்க கண்ணு போச்சுங்கோ. வாங்கி விட்ட மூச்சு கூட நின்று போச்சுங்கோ. மாறு மீச குடிச்சவங்க கண்ணு போச்சுங்கோ. வாங்கி விட்ட மூச்சு கூட நின்று போச்சுங்கோ. விடுகிறப்போ விடுகிட்டு நான் சங்கு ஊதுறே. விடுகிறப்போ விடுகிட்டு நான் சங்கு ஊதுறே. அந்த காந்தி அண்ணா சொன்னதத்தான் காதில் ஊதுறே. குடிக்காதே தம்பி தம்பி தம்பி, குடிக்காதே தம்பி குடிக்காதே. நீ குடிச்சு போட்டு குடலை கட்டு குடிக்காதே. குடிச்சிருந்தா ஒரு உலகம் மதிக்காது. ஓ வீட்ட ஒரு கழுத கூட மிதிக்காதே. குடிக்காதே தம்பி குடிக்காதே. எந்நகரத்திலும் பொன்னகரமாக விளங்கக்கூடிய மதிக்குமரியா உரிய திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் எஃப் கீழையூர் கிராமம் சின்னமனப்பட்டியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகப்பெருமாள் ஸ்ரீ மகாமுனி கோவில் 14ஆம் ஆண்டு பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு பூஜை அன்னதானம் மற்றும் விழாவை முன்னிட்டு மதிப்புமரியாகுரிய கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார மின்னொலி கலையரங்கில் திரு நாவண்ணா நானா, குமார் கவுண்டர் சின்னமனப்பட்டி, திரு நாவண்ணா பானா, ராசு கவுண்டர் குலக்காரம்பட்டி, திரு நாவண்ணா மூனா, கணேசன் கவுண்டர் பெரியமனப்பட்டி, திரு நாவண்ணா தூ நல்லச்சாமி கவுண்டர் கிளவன்பட்டி, திரு மூனா முருகன் பூசாரி கொடையகவுண்டன்பட்டி அவர்கள் தலைமையிலும் தமிழகத்தில் தலை சிறந்து விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு ஸ்ரீ வள்ளிரமண நாடகம் சீரும் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள கலைமாமணிகள் சென்னரமான வெற்றி மரசு கொட்டி தனக்கொரு பாணி நாட்டிக் கொண்டிருக்க மதிக்குமரியா உரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய புதுகையைச் சேர்ந்த உங்கள் CR சீனிவாசன் அவர்கள் இன்றும் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக குயில் குருலட்சவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமாக விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்க மதிக்குமரியாக உரிய அமையபுரத்தைச் சேர்ந்த KG நந்தினி அவர்கள் இன்றும் வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர், நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ உங்கள் எண்ணம் வியக்கத்தக்க கூடிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய உடப்பம்பட்டியைச் சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்கள் இன்றும் கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் வாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள் ஆறுமணிய சக்கரவர்த்தி, அருமை பாசமிகு அன்பு அண்ணன் கோவில்பட்டியைச் சேர்ந்த DA அழகேசன் அவர்கள் எழுதும் 6 மணி மின்பாட்டை சேர்ப்பார்கள்.
அது என்ன அப்படி என்னமோ எல்லாரும் நாடகம் பார்க்க வந்த மாதிரி ஏய் நாடகம் பார்க்கதான் வந்திருக்காங்க. நாடகம் பார்க்கற எப்படி பார்க்கணும்? ஒரு கலகலப்பா கை தட்டி உற்சாகமா இருக்கணும். இல்ல புகழ நான் பார்க்கும்போது எனக்கு வேற ஞாபகம் வருதுப்பா. என்ன ஆகுவா? இந்த 6 வருஷமா நல்லதங்க பஞ்சத்துல கடந்து மீண்டு வந்திருப்போம் பாரு. ஆமா. அது மாதிரியே வந்து உட்கார்ந்திருக்கீங்க. மகிழ்ச்சியா இருங்கப்பா. ஓஹோ. ஒண்ணுமே கொண்டுட்டு போக முடியாது. அப்ப அந்த நல்ல சந்தோஷமா இருக்கேன். இருக்கிற வரையும் மகிழ்ச்சியா இருக்கேன். உங்க முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தொழில் பண்ற மூடே போயிரும் போல. தாத்தா என்ன இங்க குசு குசுன்னு பேசுற? இங்கிட்டு பார்த்தா நீ அங்கிட்டு பேசுற, இந்த அக்கா அங்கிட்டு பேசுறது விட்டு பழமை விட்டு எழுதிருக்கீங்க. இங்கிட்டு பாருங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த முகரையெல்லாம் பார்த்தே ஆகணும். ஆமாக்கா, வேற வழி இல்லைக்கா. ஆமா, எங்களை பிடிச்ச தரத்துலையும் உங்களை பிடிக்கத்தான் செய்ய. எங்களுக்கு வந்த யோகம் உங்களுக்கு வரும். ஆனா நம்மளை பூரா அவங்க தருத்தனைய மாதிரி நினைக்கிறாங்க. என்ன சொல்ற தெரியல. அதனாலதான் ஒரு விரத்தியா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணு அவங்க இந்த ஊருக்கு வரி காசு அதிகமா கொடுத்துருக்கணும். இல்ல இவங்க முகரையெல்லாம் பார்க்கணும்னு நம்மளுக்கு தலையெழுத்தா அப்படின்னு வெம்பி அப்படின்னு நினைச்சிருந்தானே வீட்டிலே இருந்திருப்பாங்க. இல்லையே, பாதி பேர் வரலையே. அதுதான் நம்மள அப்படி நினைச்ச ஊரா வரல. ஆமா, இங்கு சிறந்த முறையில் 6 மணித்தை சேர்த்த மரியாதைக்குரிய அன்பண்ணன் கோவில்பட்டியை சேர்ந்த DA அழகேசன் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். அதற்கடுத்தபடியாக கோடைக்கடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரவர்த்தி. ஆமா, பலபலன்னு சேவிங் பண்ணி மாப்பிள்ளை சோக்கா வந்திருக்காரு வேற மதிப்பு மரியாதைக்குரிய புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார்களை சேர்ந்த P. மோகன்தாஸ் அவர்கள் இன்று நாம் மிருகமன் தொப்பி என்ற வேலா கொடுத்துறேன். படிச்சுக்கிட்டேன் தூக்க கலக்க விடல. அப்படி அதான் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே முறைக்காம வெரி குட். கை தட்டலாம், சும்மா கை தட்டலாம். ஆமா, இங்கு சிறந்த முறையில் மிருதங்கத்தை சேர்த்த அருமை பாசமிகு அன்பண்ணன் ஆவுடையர்களை சேர்ந்த கீப் அப் பண்ணணுமா. அவர் ஏன் இன்னைக்கு சேவிங்லாம் பண்ணி வந்திருக்காரு? ஏன் இன்னைக்கு யாரு டான்ஸ்? ஓ ஜாந்தி. ஆனா இவர் சேவிங் பண்ணோம்னா அந்த பிள்ளைக்கு இதுல குத்திடுச்சு. எது? முதுகு குத்தி குப்பரை கடிச்சு படுத்து கிடக்க அந்த பிள்ளை. அதனாலதான் அந்த பிள்ளை இதுல ஏறினேனா முதுகுல ஏறி மிதிச்சுட்டு வந்திருக்கேன், நிமித்து விட்டு வந்திருக்கேன் உனக்காக. ஆமா, அது பெரிய கதை உள்ள. ஆமா, அதற்கடுத்தபடியாக இங்கு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் என்னத்தா அப்படி மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே புரியத்தா ஏத்தா. சரி.